Hi friends, வணக்கம். Welcome to ஆனந்தம் தமிழ் சேனல். This is ஆனந்தி திருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெசிபி வீடியோ தான் friends. இன்னைக்கு என்ன ரெசிபி வந்து பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து prawn gravy வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற ஆல் அப்படிங்கற பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல பியூட்டி சேனலோட லிங்க்கும் இருக்கு. அது யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரிலேட்டட் அதுக்கு அப்புறம் பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டவ்ல கடாய் வச்சிட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். 4-5 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது மூணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற 2 ஆனியன் வந்து நான் உள்ள சேர்த்துறேன். குவாண்டிட்டி வந்து நீங்க எவ்வளவு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சோ நான் 400 கிராம் வந்து பிரான் எடுத்துர்க்கேன். ஃப்ரோசன் பிரான்ஸ் தான். சோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாண்டிட்டி வந்து நான் போடுறேன். சோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். சோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு 7 ல இருந்து 8 தக்காளி வந்து நான் மிக்ஸில போட்டு பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேங்க. சோ அத வந்து நான் சேர்த்துக்கிறேன். அத சேர்த்திட்டு நல்லா கலக்கி mix பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம லிட் போட்டு மூடி வெச்சிரலாம். ஏனா அதோட பச்சை வாசம் வந்து போகணும் அதுக்காக. சோ அந்த அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி ஓரளவுக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த டைம்ல வந்து தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டு மசாலா வந்து நல்லா mix ஆகணும். mix பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு மூடி வெச்சிரலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் ஆகட்டும். மசாலா வந்து நல்லா mix ஆகி வரணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்குது பாருங்க. சோ நல்லா மசாலாவும் எல்லாம் குக் ஆகி வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிரான் நான் ஃப்ரோசன் பிரான் வந்து எடுத்துர்க்கேங்க. சோ 1/2 an hourக்கு முன்னாடியே எடுத்து சுடு தண்ணியில போட்டு வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். சோ அத வந்து நான் உள்ள சேர்க்கறேன். நல்லா மசாலாவோட mix பண்ணி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வந்து லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெச்சிரலாங்க. ஏனா பிரான் குக் ஆகறதுக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப திக்கா வேண்டாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு இப்போ கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்தறலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல வெச்சு க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான பிரான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ எனக்கு பிரான் கிரேவி விட பிரான் ஃப்ரையும் பிரான் பிரியாணியும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சோ அந்த ரெசிபீஸும் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். கொத்தமல்லி உங்ககிட்ட இருந்துச்சுனா நீங்க வந்து கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்ல அதனால வந்து நான் போடலங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching ஆனந்தம் தமிழ் சேனல். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் friends. Bye.